காதல் வாகனம் தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்த படம் 10 நாளில் படப்பிடிப்பு முடிந்து திரைக்கு வந்த படம். தேவர் ரிலீஸ் ஆரம்பித்துவிட்டு படப்பிடிப்பை துவங்கி எம்ஜிஆர் மற்றும் அதில் நடித்த எல்லோரையும் விரட்டி கொண்டிருந்தார். எப்படியாவது படம் முடிய வேண்டும் என்று. எம்ஜிஆர் அடுத்த படத்திற்கு போவதற்காக முடிஞ்ச அளவு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார். காதல் வாகனம் 1968ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் நாளன்று வெளிவந்த தமிழ் திரைப்படம். எம்.ஏ. திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்திருந்தனர். கே.வி. மகாதேவன் திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். இப்படத்தின் கதை கோலாலம்பூருக்கும் மெட்ராஸுக்கும் இடையில் ஒரு கேரவன் பேராசையின் பந்தயமாக மாறுகிறது. இதுதான் கதை. இந்த கதையின் சுந்தரமாக எம்.ஜி. ராமச்சந்திரன், செல்லப்ப நாகையாக நாகேஷ், கலாவின் கணவராக R.S. மனோகர், மாரிமுத்துவாக S.A. அசோகன், நடிகர்கள் வனிதாவாக ஜெயலலிதா, ஃபேன்சியாக விஜயலலிதா, கோகிலாவாக மனோரமா நடித்திருந்தார்கள். இப்படத்திற்காக எம்ஜிஆர் முதன்முறையாக பெண் வேஷம் போட்டு நடித்திருந்தார். என்னமன் பொண்ணுனா பாடலின் படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் அவர்கள் பெண்களிடத்தில் நாகரிக உடையில் நளினமாக வருவார். இவரின் உடையை வடிவமைத்தவர் M.A. முத்து. எம்ஜிஆர் அவர்கள் பெண் வேடம் ஏற்று நடித்தது இந்த ஒரே படம்தான் என்று நினைக்கிறோம். இந்த படத்தில் ஜெயலலிதாவை கடத்தி சென்று அசோகன் கட்டி வைத்திருப்பார். அவரை காப்பாற்ற செல்லும் எம்ஜிஆர் பெண் வேடமிட்டு அசோகனிடம் சென்று என்னமன் பொண்ணுனா இப்படி பார்க்காதே என்று பாடி ஆடுவார். அந்த பாடலுக்கு குரல் தந்தவர் L.R. ஈஸ்வரி, இசையமைத்தவர் K.V. மகாதேவன். பாடி முடிந்தவுடன் எம்ஜிஆர் ஆடிய நடனம், அந்த பெண்களின் நளினம் நன்றாக இருந்ததால் படப்பிடிப்பில் இருந்த அனைவரும் கைத்தட்டி ரசித்தார்கள். கட்டி வைத்திருக்கும் ஜெயலலிதாவை அவிழ்த்துவிட்டு ஒரு சோபாவில் படுக்க வைத்து அவர் காதில் நான் தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று எம்ஜிஆர் சொல்லுவார். அசோகனுக்கு புரிந்து அப்புறம் என்ன சண்டைதான். இந்த காட்சியில் எம்ஜிஆர் பெண் வேடம் கலைத்தும் விசில் சத்தமும் காதை பிளக்கும். இந்த காட்சியில் பெண் வேடம் போடுவதற்கு எம்ஜிஆர் மிகவும் தயங்கினார். அசோகன் தானே வில்லன், நேரடியாக நானே சென்று அவரை வீழ்த்தி ஜெயலலிதாவை காப்பாற்றி வருவதாக கதையை மாற்றுங்கள் என்று எவ்வளவோ சொன்னார். ஆனால் சந்தோஷ், கொன்னப்ப தேவரும் இயக்குனர் திருமுகமும் இல்லை நீங்கள் பெண் வேடம் போட்டே தீர வேண்டும், இது ஒரு விளம்பரமாக இருக்கும், படத்திற்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும் என்று வற்புறுத்தி நடிக்க வைத்தார்கள். அந்த நாளில் பல பத்திரிகைகளில், சினிமா பத்திரிகைகளில் எம்ஜிஆர் பெண் வேடம் போட்டது போல போட்டோக்கள் நிறைய வந்து படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கதையமைப்பு குடும்ப படம் இல்லாதால் ஏனோ அவ்வளவு மக்கள் ரசிக்கவில்லை. எம்ஜிஆர் பாடி நடித்த பாடல் பற்றி L.R. ஈஸ்வரி ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது, நான் எத்தனையோ பேருக்கு பின்னணி பாடியிருக்கிறேன், ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய பாடலுக்கு நடனமாடி நடித்தது நான் செய்த பாக்கியம் என்றார். காதல் வாகனம் படத்துக்கு பிறகு எம்ஜிஆரை தவிர்த்து பிற நடிகர்களை நடிக்க வைத்த சாண்டோ சின்னப்ப தேவர் காதல் வாகனம் படத்தை சின்னப்ப தேவரின் தண்டாயுதபாணி பிக்சர்ஸ் படத்தை தயாரிக்க அவரது தம்பி M.A. திருமுகம் படத்தை இயக்கினார். தேவர் எம்ஜிஆர் பந்தம் நாடறிந்தது. எம்ஜிஆரை தவிர வேறு யாரையும் வைத்து படம் தயாரிக்காமல் இருந்தார் தேவர். 1967இல் எம்ஜிஆர் இல்லாமல் மகராசி, தெய்வ செயல் என 2 படங்கள் எடுத்தார். அடுத்து எம்ஜிஆரை வைத்து விவசாயி, தேர் திருவிழா, காதல் வாகனம் படங்களை தயாரித்தார். இதில் விவசாயி தவிர மற்ற 2 தோல்வி படங்களாயின. அதன் பிறகு A.V.M. ராஜா, ஜெய்சங்கர், சிவகுமார் என பிற நடிகர்களை வைத்து தேவர் படங்கள் தயாரித்தார். இதில் அதிக படங்கள் நடித்தவர் ஜெய்சங்கர். காதல் வாகனம் படப்பிடிப்பில் நடந்த மற்றொரு சம்பவம். இந்த படத்தின் அவுட்டோர் ஷூட்டிங் ஒகேனக்கலில் நடந்தது. படப்பிடிப்பு முடிந்து காரில் இயக்குனர் M.A. திருமுகம், எடிட்டர் பாலு ஆகியோருடன் இன்னும் சில பேர் வந்து கொண்டிருந்தார்கள். மதியம் மணி 2 ஆகிவிட்டது. அனைவருக்குமே கடுமையான பசி. ஆனால் டைரக்டர் திருமுகத்திற்கு எடுத்த காட்சிகளை எடிட்டிங் செய்து பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு. அவர் மிக சிறந்த எடிட்டரும் கூட. எனவே டிரைவரை வேகமாக போயா என்று விரட்டி கொண்டு இருந்தார். கேமராமேன் உட்பட ஒரு 5 பேருக்கு பசி காதை அடைத்தாலும் இயக்குனரை மீறி என்ன செய்துவிட முடியும், வேலை பட்னிதான் என எல்லோருக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் வயிற்றுக்கு புரியுமா? பசி கிள்ளியது. மணி 3 நெருங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென அவர்கள் போய்கொண்டிருந்த காரை மிஞ்சக்கூடிய அளவுக்கு பின்னாலிருந்து ஹாரன் அடித்தபடி ஒரு கார் வேகமாக வந்தது. மக்கள் திலகத்தின் கார்தான், இவ்வளவு வேகமாக அவரது கார் ஏன் வருகிறது என்ற எண்ணத்தில் எல்லோரும் இருந்தார்கள். காரில் சென்று கொண்டிருந்த அவர்களை மடக்கி பிடித்து நிற்க செய்த எம்ஜிஆர் அதிலிருந்து இறங்கி வந்து கோபத்தில் இருந்தார். இயக்குனர் என்று கூட பார்க்காமல் திருமுகத்தை பார்த்து, உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா என அவர் கேட்ட விதத்தில் கதிகலங்கி போனார் இயக்குனர் திருமுகம். அவர் நிலை அப்படியென்றால் காரில் இருந்தவர்களை சொல்ல வேண்டுமா? என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஏன் சின்னவர் இப்படி கோபமாக இருக்கிறார் என்று சிந்தனை அவர்களுக்கு ஓட,
அதற்கு விடையாக வந்து விழுந்தது மக்கள் திலகத்தின் வார்த்தைகள். மணி 3 ஆக போது, சாப்பாட்டை பற்றி எண்ணமே இல்லையா? ஏன் இப்படி அடிச்சு காரை விரட்டுறீங்க? எல்லோரும் இந்த அரஜாம் வயிற்றுக்காகத்தான் வேலை செய்கிறோம். முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தா உடம்பு என்ன ஆகுது என்று ஒரு பார்வை பார்த்தார். அதற்கு இயக்குனர் எம்.ஏ. திருமுகம், இல்லை, தேவர் அண்ணன் தான் இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சாகணும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கே எடிட்டிங் பார்த்து இதில் உள்ள கரெக்ஷனை திருத்தணும், இல்லைன்னா அவர் கோவிச்சுப்பார் என்று சொன்னார். உடனே அதற்கு எம்ஜிஆர், தேவர்கிட்ட நான் பேசுகிறேன், முதலில் உங்கள் வயிற்று பசியை பாருங்க என்று கோபமாக பார்த்தார். நெற்றிக்கண் திறந்தது போல் இருந்தது. மக்கள் திலகம் பின்னாலே ஓடி வந்த சபாபதி மக்கள் திலகத்தின் குறிப்பறிந்து ஓடி சென்று காரில் இருந்த பிஸ்கெட் பாக்கெட்டுகள், பழங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். இங்கே ஓரமாக இருந்து சாப்பிட்டுட்டு பிறகுதான் வண்டி புறப்பட வேண்டும், புரிந்ததா என்று அவர் கூறிய அந்த வார்த்தைகள் பசியை மறந்து விளையாடும் குழந்தையை சாப்பிட சொல்லும் தந்தையை கண்டிப்பு, தாயின் அறிவுரை போல இருந்தது. இருந்தாலும் திருமுகம், தேவரண்ணன் எங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு, நாங்கள் என்ன பதில் சொல்கிறது என்று கேட்டார். நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் முதல்ல பசியை பாருங்கள், அப்புறம் உடம்பில் தெம்பு இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட வேலைக்கு போக முடியும். தேவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் உங்கள் பசியை பாருங்க என்று சொன்னார். எம்ஜிஆர் சொல்லிவிட்டு 2 எட்டு நடந்து மக்கள் திலகம் திரும்பி டிரைவரை பார்த்தார். டிரைவர் ஏற்கனவே ஆடி போயிருந்தார். அவசரம் முக்கியமல்ல, உயிர் முக்கியம். பாதுகாப்பு அதைவிட முக்கியம். காரில் பயணம் செய்யும் டிரைவரான நீங்கள் மட்டும் செல்லவில்லை. உங்களுடன் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பு நிர்வாகி, இப்படி யாருக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உங்களை நம்பி பயணம் செய்கிறது. இவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அந்த குடும்பங்களை பற்றி யோசித்து பார்த்தாயா? இவ்வளவு வேகமாக போவதற்கு உனக்கு யார் உத்தரவு கொடுத்தார்கள் என்று கேட்டார். டிரைவர் திரும்பி இயக்குனர் எம்ஜிஆர் முகத்தை பார்த்தார். எம்ஜிஆருக்கு புரிந்துவிட்டது, இயக்குனர் எம்.ஏ. திருமுகம்தான் அவசரமாக விரட்டியிருக்கிறார் என்று. இயக்குனர் திருமுகத்தை அழைத்து தோளில் கை போட்டு, உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த வேலை இன்று இல்லாவிட்டாலும் நாளை செய்து கொள்ளலாம். ஆனால் விபத்து ஏற்பட்டு உடம்பில் ஏதாவது அடிபட்டு விட்டால் இதை சரி செய்ய 1 வருடம் ஆகும். அதுவரை உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் இழப்புகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா? அவசரம் எந்தெந்த இடத்தில் காட்ட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதுவும் காரில் பயணிக்கும் போது இவ்வளவு வேகம் தேவைதானா? ஏதாவது நடந்துவிட்டால் உடனே தேவர் அண்ணா என்ன சொல்வார்? மெதுவாக வந்திருக்க கூடாதா என்றுதான் கேட்பார். எனவே பார்த்து போ என்று டிரைவரையும் மற்றவர்கள் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தார். இந்த பார்வையில் 1000 எச்சரிக்கை இருந்தது. அவர்தான் எம்ஜிஆர். அதன் பிறகு எம்ஜிஆர் முகத்தில் கடுமை மறந்து புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை காரில் இருந்தவர்கள் அனைவரது வயிற்று பசியும் விரட்டியடித்தது. பசி வந்தால் 10ம் பறந்துவிடும் என்பார்கள். அது இளம் வயதிலேயே உணர்ந்தவர் மக்கள் திலகம். தன்னை சுற்றி இருக்கும் எவரும் அந்த பசியால் வேதனை அடைந்துவிடக்கூடாது என்பதில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருப்பார். மக்கள் திலகத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவோ சொல்லலாம். எந்த சூழலிலும் பசியால் மற்றவர் முகம் வாடிவிடக்கூடாது என்பதில் அவர் காட்டிய அக்கறை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் போலவே வள்ளல்களுக்கு எல்லாம் வள்ளலாக மக்கள் திலகம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதனால்தான் ராமாபுரம் தோட்டத்தில் எந்நேரமும் அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஏழைகள் வயிறு குளிர்ந்து கொண்டிருந்தது. படப்பிடிப்புக்கு வரும்பொழுது எப்பொழுதும் 50 பேருக்கு சாப்பாடு கொண்டு வருவார். எஸ்.ஏ. அசோகன் எங்கே சுற்றி கொண்டிருந்தாலும் எம்ஜிஆர் படப்பிடிப்பு என்றால் சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டாக ஆஜராகி விடுவார். எம்ஜிஆர் அவருக்கு பரிமாற சொல்லி அவர் பசி ஆற்றுவது எம்ஜிஆரின் வழக்கமாக இருந்தது. இப்படி ஏழைகளின் பசியை போக்கி அவர்களின் குணமறிந்து வள்ளலாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் 8வது வள்ளல் என்று சொல்லலாம். ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் கருணாநிதி அவர்கள் சட்டசபையில் எம்ஜிஆரை பார்த்து, குறிஞ்சிருப்போடு அந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சிலைதான் என்று கிண்டலாக பேசினார். அதற்கடுத்து பேச வந்த எம்ஜிஆர் அவர்கள், நீங்கள் சாப்பிட்ட கணக்கை தான் பார்க்க நான் வந்திருக்கிறேன், எவ்வளவு சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்பது நாங்கள் கண்டுபிடிக்கத்தானே போகிறோம் என்று சொன்னவுடன் கருணாநிதி முகத்தில் ஈ ஆடவில்லை. இப்படி எம்ஜிஆருக்கு நடிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும், சமயத்திற்கு ஏற்ப பதிலடி கொடுக்கவும் தெரியும்.